கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எதில் பிரியப்படுகிறார் என்று நாம் ஆராய்ந்து நிதானித்து செயல்படும் பொழுது அவர் உள்ளம் குளிர்கிறது. என் பிள்ளை எனக்கு பிரியமானதை செய்யும்படி தன்னை அர்ப்பணிக்கிறதுனால, எனக்கு பிரியமானதை செய்யும்படி முயற்சி எடுக்கிறதுனால, எனக்கு பிரியமானதை செய்யும்படி தன் முழு உள்ளத்தோட ஒத்துழைத்து அவள் முன்னேறி செல்ல துடிக்கின்றதுனால என் பிள்ளைகளுக்கு நான் ஏகப்பட்ட நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணி உங்கள் வாழ்க்கையிலே எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, அற்புதங்களை செய்து உங்களை மனமகிழ்ச்சி ஆக்குவார். ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் உதறி எறிந்துவிட்டு கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கலாம். அவருடைய கிருபை நம்ம மேல இன்றைக்கு அதிகமாக இறங்க போகிறது. ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கும் ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு செய்கையிலும் நாம் தேவனை மகிழ்ச்சியாக்கணுமா, அவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். இந்த காலை வேளையிலே உமக்கு பிரியமானதை செய்யும்படி எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். இந்த நாள் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமாய் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட உமக்கு பிரியமானதை செய்து உம்மை மகிழ்ச்சியாக்கி உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்து முன்னேறி செல்லும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.